தாவேக்கால உள்ள பசங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜே கிடையாது. தாவேக்கா பசங்களுக்கு பொலிட்டிக்ஸே ஆகலை. தாவேக்கா பசங்களுக்கு அரசியல் அறிவுனால என்ன தெரியல பஸ் அப்படின்னு அவங்க மேலே ஏதோ குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த இடத்துல போய் நின்று அவங்கள பொலிட்டிக்ஸ் ஆக்கணும்ல, அவங்கள அரசியல் மையப்படுத்தணும். எல்லாம் சின்ன பசங்க தானப்பா, 18, 19, 20 வயசு பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. போன வருஷம் வரைக்கும் அப்படி தானே இருந்தான், அன்றைக்கெல்லாம் கண்டுக்கல. இன்னைக்கு விஜய்ங்கிற நபர் வந்து பிறகு கண்டுக்கிறாங்க. இப்போ தான் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு 18, 19 வயசில் உள்ளவங்களுக்குலாம் பொலிட்டிக்ஸ் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, நம்ம வீடியோவில் எப்போ பார்த்தாலும் சாட்டையை தூக்கி போட்டு அடிக்கிறது, இல்லைன்னா ஸ்டாலினை தூக்கி போட்டு அடிக்க வேண்டியது, இல்லைன்னா சீமானை தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதுன்னு அடிச்சுட்டு இருக்கோங்களேன். நம்ம இந்த டூலை வச்சு, யூடியூப்புங்கிற டூலை வச்சு நம்மளை பின்தொடர்ற அந்த தாவேக்கா தோழர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு பொலிட்டிக்கல் நாலேஜை கொடுக்கணும். பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாரும் இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்ல வச்சுங்களேன். ஆனால் கிரவுண்ட் லெவலில் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் இருக்கும்ல, அதை பற்றின ஒரு புரிதலை எங்கள் சார்பாக நாங்கள் கொடுக்கணும் ஆசைப்பட்டோம். அதற்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு ராத்திரி நேரம் ஒரு 9 மணி இருக்கு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணியிருந்தார். நல்லா மரியாதையாக தான் பேசினார், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினார். அந்த இடத்துல பாராட்டக்கூடியதான், தப்பாலாம் எதுவும் பேசிடல. நான் அவர்கிட்ட மட்டும் கிடையாது, அவங்கள மாதிரி இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, எதிர்கட்சியை சார்ந்த நண்பர்களே, என்னை விலை பேச நினைக்காதீங்க. நீங்கள் விலை பேசுகிற அளவுக்கு நானும் பெரிய ஆளும் கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து, எனக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சு அந்த விஜய்ன்ற ஒரு நபரை ஆட்சி பீடத்தில் அமர்த்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்தோன்னா நான் மாறி போகிறதுக்கு மற்ற யூடியூபர் மாதிரி நாங்கள் பேப்பர் ரவுடி கிடையாது. நாங்கள் வேலை பார்க்குறது விசுவாசத்துக்கு, விஜய் என்ற ஒரு மனிதனுடைய விசுவாசத்துக்கு தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். அதனால் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு தெரியாது, ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி வரைக்கும் எங்களுடைய யூடியூப் நாங்களுடைய வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு சின்ன பீஸை நான் கட் பண்ணி போடுறேன், டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு. சென்னை டிபிஐ வளாகத்தில் அமைதி முறையில் இன்று போராட்டத்தை அறிவித்திருந்த ஆசிரியர்கள் தமிழக காவல்துறையினரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 16 ஆண்டுகளாக இடைவிடாத இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம், செவி சாய்க்காத திமுக அரசு, வாக்குறுதி எண் 311 அமல்படுத்த அரசுக்கு என்ன பிரச்சனை? 26 நாங்கள் இப்படிலாம் இறங்கி யாரையும் கலாய்க்கிறது கிடையாது, அடிக்கிறது கிடையாது. என்ன தப்போ அதை எடுத்து பேசிட்டு போவோம். அங்கே சில பிரச்சனைகள் வந்துச்சு தேவையில்லாமல். அப்போ எனக்கு நான் ஒரு மண்டை சூடு பிடிச்சாலு, டக்குன்னு சூடாயிட்டேன். சரி, இவங்களுக்கு இதை விட ஒன்று பெருசாக பெஸ்ட்டாக கொடுக்கணும், இந்த இடத்துல இறங்கி இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஆக நீங்கள் எங்களை சும்மா விட்டாலே போதும், நாங்கள் எங்கள் பாதை வகுத்து நாங்கள் போயிட்டே இருப்போம். எவ்வளவோ வந்து தாவேக்காவில் உள்ள நிர்வாகிகள் எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீங்கள் நல்லா பேசுறீங்க, வாங்க நீங்கள் ஒரு பொறுப்பு உங்களுக்கு தரேன், எங்கள் நம்ம தொகுதியில் பொறுப்பு தரேன், நீங்கள் எடுத்து பண்ணுங்க தம்பி, நீங்கள் எடுத்து பண்ணுங்க தம்பின்னு எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்போல்லாம் நான் ஒன்றே தான் சொன்னேன். ஆனால் என்னுடைய யூடியூபருக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு, பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நான் ஒரு அஜித் ஃபேன். அதுபோக நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்த ஒரு ஆள். எனக்கு விஜய்ங்கிற நபருக்குமே சம்மந்தம் இல்லை. விஜய் வந்துட்டார், அரசியலுக்கு வந்துட்டான்னு சொன்னதுக்கு பேர் தான் அவர் மேலே எனக்கு மரியாதையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் விஜய் திட்டிகிட்டு இருந்த ஆள் தான், நானும் அஜித் ஃபேனாக தான் இருந்தேன். சினிமா சண்டைகள் போட்டுட்டு இருந்த ஆட்கள் தான் நம்ம. விஜய்ன்ற ஒரு நபர் வராரியா, எல்லாத்தையும் விட்டுட்டு வராரியா, அந்த விஷயத்தில் அவரை நான் சல்யூட் பண்ணுவேன். ஏன்டா எனக்கு வந்து சினிமாவை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அரசியல் பிடிக்கும், மக்கள் நலன் பிடிக்கும். நம்ம இப்படி கஷ்டப்படுற மக்களை காப்பாற்ற எவ்வளவுமே இல்லை, எல்லாம் திருடி திங்கிறாங்களே அப்படின்னு நம்பிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விஜய்ன்ற ஒரு நபர் வராரு, பரவாயில்லையா, இந்த மக்களுக்காக எதாவது செய்ய வராரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது மேலே அவர் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் வந்துச்சு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து அடிச்சிங்க இல்லை அவங்கள, அந்த திமுக, நாம் தமிழர் கட்சி, ஒட்டுமொத்த அரசியல் அடிச்சதில்ல. அப்போ அந்த மனுஷனை பார்த்தா நல்லது செய்யணும், அந்த மனுஷன் இந்த பாடு படுத்துறாங்கப்பான்னு அவர் மேலே எனக்கு வந்து இன்னுமே பாசமும் அவரை எப்படியாவது கொண்டாந்து ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கிறங்கிற வெறியை எனக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்தேன். இப்போ நிறைய பேர் அந்த எங்களுடைய தாவேக்கா கட்சி எங்கள் ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீ வந்துட்டு தம்பின்னு நான் அவங்கள்ட்ட ஒன்றே தான் சொல்கிறேன். விஜய்ன்ற ஒரு நபரை நம்பி, விஜய்ன்ற ஒரு நபருக்காக அப்பிலேருந்து அவர் அரசியலுக்கு வருவாரா வரலையான்னு கூட தெரியாது. அப்பிலேருந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேப்பர் ஓட்டினதுலேருந்து ஒவ்வொரு படம் வெளியானது போது அங்கே உள்ளவங்களுக்கு வந்து வேட்டி சேலை கொடுத்ததும், பள்ளி மாணவர்களுக்கு புக்கு கொடுத்ததும், அவங்க சேவை பெரிய சேவை, அப்படி உழைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பை போகட்டும். நாங்கள் வெளியிலேருந்து விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறோம். விஜய் அமர்த்திட்டு டக்குன்னு வெளியில் வந்து விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், அவர் முதலமைச்சர் ஆனது பிறகு அவரே கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நான் தாவேக்கா யூடியூபர் கிடையாது, தாவேக்கா சாறு பெற்ற யூடியூபர். நாளைக்கு விஜய் உட்கார்ந்த பிறகு நான் அவரே கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறதா உண்மையான பத்திரிகை தர்மம், யூடியூபர் தர்மம், அதை நாங்கள் பின்பற்றுவோம். அதனால சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் தாவேக்காவில் இருந்துட்டு எனக்கு வந்து பொறுப்பு கொடுக்கலங்க, நான் வெளில போகிறேங்க அப்படின்ட்டு விஜய் வண்டியை மறிச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல. எவ்வளோ பேர் தாவேக்கா விட்டு உடனே வெளியே போயிட்டாங்கல்ல, விஜய் ரசிகர்களாக இருந்து கூட எனக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு. எங்களுக்கு பொறுப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா, அந்த மனுஷனுக்காக நாங்கள் உழைக்க காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது இருக்கிற அந்த தாவேக்கா ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து அந்த மனுஷனை ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். எங்களுடைய வேலை ஆகும். அதனால் நாங்கள் வந்து காசுக்கு வேலை பார்க்குற ஆட்கள் கிடையாது. எங்களுக்கு காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாங்கள்
விசுவாசத்துக்காக வேலை பார்க்குறோம், விஜய்ன்ற ஒரு நபருக்காக வேலை பார்க்குறோம். இதை வந்து அந்த நபர்கள்ட்ட சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ரு அவங்கள்ட்ட சொல்கிறேன். கொஞ்சம் லெங்க்தியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாவேக்காவில் உள்ள நபர்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும், இருந்தாலும் கிரவுண்ட் லெவலில் சில பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அதை புரிதல் இல்லாமல் இருக்கலாம், என்ன நடக்குதுங்கிறது தெரியும் அவங்கள, அது சாதாரண உள்ளதான். அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். கடந்த ஒரு வாரமாக வந்து நாங்கள் லேட்டாக வீடியோ போடுறதுக்கு மிக முக்கிய காரணம்னா, நாங்கள் ஒரு தொகுதி எடுத்து அந்த தொகுதியில் போய் தாவேக்காவுக்கு அங்கே எப்படி ஸ்ட்ரென்த் இருக்குது, அங்கே தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். அப்படி ரிசர்ச் பண்ண மேட்டரை உங்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. இந்த வீடியோ வந்து சிலருக்கு வந்து போர் அடிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து வாக்குறுதி சத்தியம் பண்ணிடலாம், அதனால் தர முடியாது வச்சுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் முழுக்க அரசியல் களத்தை பற்றி இருக்கும், கிரவுண்டு லெவலை பற்றி இருக்கும். அதனால் சில பேருக்கு டக்குன்னு இது என்ன புதுசாக சொல்கிறானே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்களேன். எங்களோட பாணியில் இந்த மேட்டர் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வெற்றி பெற்று விடுவார், விஜய் நிப்பாட்டுற ஒரு ஆள் அங்கே வெற்றி பெற்றுடுவார் நமக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படி வெற்றி பெறுறார், அங்கே ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ற மேட்ரு அங்கே ஒர்க் அவுட் ஆகும், ஒரு மேத்தமெட்டிக்காக ஒர்க் ஆகும். அந்த மேட்ரு என்ன அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்குறேன். நாங்கள் ஒரு தொகுதிக்கு போனோம்னு சொன்னோம்ல, அந்த தொகுதி ஒரு பேர் சொல்ல முடியாது, அதுவும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த தொகுதி பேரை வேணால் மாற்றிடுறேன். ராமநாதபுரத்தில் ஒரு தொகுதி அப்படின்னு வச்சுங்க. அந்த ராமநாதபுரம் தொகுதியில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,86,034 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா 91,735 பேர் ஆண் வாக்காளர்கள். அதுபோக பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 94,299 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பினர் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஜாதி இருக்க தான் செய்யும்ல, ஒரு கிராமம் அப்படி ஒரு ஏரியானா அது சாதி கட்டமைப்பில் உள்ளதான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வன்னியர் சமுதாயம் இருக்காங்கல்ல, அவங்க 25%-இருந்து 28% எல்லாம் கவுண்டர் குரூப் வந்து ஒரு 25%-இருந்து 28% இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுபோக மீனவ சமுதாயத்திலேருந்து 22%-இருந்து 24% மீனவ சமுதாயம் இருக்கிறாங்க. அதுபோக இந்த ஷெட்யூல் கேஸ்ட் சொல்லுவாங்கல்ல, பட்டியலின சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பார்த்தீங்கன்னா 20%-இருந்து 22% மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுபோக முக்குளத்தோர் தேவர், அதாவது கல்லர், மறவர், அகமுடையர், இது எல்லாமே சேர்த்து தேவர் சமூகத்தினர் வந்து மொத்தம் ஒரு 15%-இருந்து 18% இருக்கிறாங்க. இது போக இந்த பிள்ளைமார், செட்டியார், அது ஒரு 5% இருக்காங்க. இப்படி தான் அந்த தொகுதி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் இப்போ யார் எம்எல்ஏ, இந்த தொகுதியில் இப்போ யார் எம்எல்ஏன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர், அவர் தான் எம்எல்ஏ இருக்கிறார். எத்தனை பீரியடாக இருக்கிறாரு? 3 பீரியடாக இருக்கிறாரு. 3 பீரியடாகவும் அவர் தான் எம்எல்ஏ. அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எம்எல்ஏ இருக்கிறார். நாங்கள் போய் விசாரிக்கும் போது அவர் மேலே அவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம்லாம் யாருக்கும் கிடையாது. இருந்தாலும் தொடர்ந்து 3 பீரியடாக எப்படி அந்த மனுஷன் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாருன்னு பார்த்தா டவுட்டு. அதுக்கு பேர் விசாரித்து பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பெரிய பூதாகரமே கிளம்புனுச்சு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே திமுக ஒரு ஆப்போசிட் நிற்பாங்கல்ல, அங்கே திமுகவில் மொத்தம் 4 பெரிய தலைக்கட்டு இருக்காங்க திமுகவில். அதில் ஒரு பெரிய தலைக்கட்டு கவுண்டர் குரூப், கவுண்டர் ஆள், அதாவது அங்கே இருக்கிறதுலே கவுண்டர் தான் அதிகம், அதுக்கு ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்குது. அதுபோக இந்த தேவர் சமுதாயம் இருக்குல்ல, அதில் 3 பெரிய தலைக்கட்டு டிஎம்கேவில் இருக்குது. சரி, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே கவுண்டர் சமுதாயம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து 3 பீரியடும் அங்கே உள்ள ஒரு கவுண்டர் சமுதாய நபருக்கு தான் ஒதுக்குறாங்க. சரி, திமுக சார்பாக அதிமுகவில் ஒரு தேவராலும் திமுகவில் ஒரு கவுண்டர் நபர் நிற்கிறாங்க. இதில் இந்த 3 பேர் திமுகவில் ஒரு தலைக்கட்டு இருக்குல்ல, அவங்கெல்லாம் தேவர் சமுதாயம். இங்கே தான் சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 3 திமுக பெரும் தலைக்கட்டும் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம் தேவர் சமுதாயத்தில், நீ கொண்டு கவுண்டருக்கு கொடுக்குறியா அப்படின்ட்டு அவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா திமுகவுக்கு வேலை செய்ய விட்டுறாங்க. அவருக்கு இந்த கவுண்டர் சார்பாக நிற்கிறாரில்ல ஒரு திமுக, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது விட்டுறாங்க. அதுபோக பண பட்டுவாடெல்லாம் பண்ணுவாங்க இல்லை. இப்போ தேவர் சமுதாயம் பெரிய ஏரியா இருக்கிறதுல அங்கே உள்ள செயலாளர்கள் பணம் கொண்டு கொடுக்கணும். இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாலாம் பணம் சப்ளை பண்ணாத, எல்லாருக்கும் 1000 கொடுக்குற இடத்துல 300 கொடு, 400 கொடு அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த திமுக வேட்பாளரை டம்மி ஆகணுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஓட்டரை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் நல்லதே செய்யாமல் சிலு ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்குது. இது போக இன்னொரு பிரச்சனை பண்ணால், அங்கே ஒரு காங்கிரஸ் நபர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த காங்கிரஸ் நபர் அவர் ஒரு தனி செல்வாக்கு கொண்ட நபராக இருக்கிறார் அந்த ஏரியாவில். காங்கிரஸுக்கு அங்கே பெரிய செல்வாக்கு இல்லை, ஆனால் அந்த நபருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடந்த காலகட்டத்தில் அவருக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க திமுக கூட்டணி.
அது கொடுக்கல. ஆளு டென்ஷன் ஆகிட்டாப்புல. டென்ஷனாக என்ன பண்ணிட்டாப்புலன்னா, இந்த முறை எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு காங்கிரஸோட தலைமையை புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறை இந்த ராமநாதபுரம் தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்குங்க, நான் நின்று ஜெயிக்கிறேன் அப்படின்றாரு. ஒருவேளை திமுக கூட்டணி காங்கிரஸ் தொகுதிக்கு அங்கே ஒதுக்குனுச்சுன்னா இந்த 4 குரூப்புமே வேலை செய்ய மாட்டாங்க. யாரும் இந்த கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள அந்த திமுகவும் சரி, இந்த 3 தேவர் சமுதாயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க யாருமே அவருக்கு சப்போர்ட்டு பண்ண மாட்டாங்க. இது போக இந்த தேவர் குரூப்பில் ஒரு 3 பேரில் ஒரு ஆள் நிப்பாட்டாலும் சரி, இந்த கவுண்டர் குரூப்பில் ஒரு ஆள் நிப்பாட்டாலும் சரி, அந்த காங்கிரஸ் நபர் அவரும் சப்போர்ட் பண்ண கிடையாது. அதனால இத்தனை முறை அதிமுக அடுத்து ஈஸியாக ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ இது என்ன மாறி, இது 2021 காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 2026 காலம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு லெவலுக்கு விஜய் அவர்களுக்கு 20% தான் அங்கே இருக்குது. வெறும் 20% தான் இருக்குது. ஆனால் திமுக ஒரு நபரை நிப்பாட்டுறாங்கல்ல, திமுக ஒரு கவுண்டர் சமுதாய நபரை அங்கே நிப்பாட்டுச்சுன்னா விஜய்க்கு 28-29 வரைக்கும் போகும். இது போக இன்னொரு 3 தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டில் திமுக ஒரு தேவராளை நிப்பாட்டுச்சுன்னா அது 30-35 வரைக்கும் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுண்டர் சமுதாயம் சொன்ன 28% இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு ஆள் தான். அந்த நபர் சொன்னா ஒரு திமுக பெரிய தலைக்கட்டு கவுண்டரில் இருக்க என்ன அவர் தான். அவர் டென்ஷன் ஆனாப்லன்னா அந்த ஓட்டப்பில் எங்கே பிரிச்சுடுவாப்லன்னா கண்டிப்பாக அதிமுக பக்கம் இந்த வாட்டி பிரிக்க மாட்டாப்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 வாட்டி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியும் அந்த அதிமுக எம்எல்ஏ எங்களுக்கு பெருசாக ஒன்று செய்யலை. இந்த வாட்டி அதை எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட்டாக மாறுது. அந்த களத்தமே என்ன சொல்லுதுன்னா, இந்த வாட்டி இந்த பெரிய 3 தலைக்கட்டுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாவே தான். என்னட்டா ஒரு வேளை கவுண்டருக்கு ஒதுக்கிட்டாங்க, இவங்க 3 பேரும் விஜய்க்கு ஓட்டை மாற்றி விட்ருவாங்க. அவங்க திமுக தான் இருப்பாங்க, ஓட்டை மட்டும் விஜய்க்கு மாற்றி விட்ருவாங்க. அப்படியாக இருக்க பட்சத்தில் more than 30-35% விஜய்க்கு சூப்பராக வந்துடும். எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணாமலே இந்த இடத்துல இந்த தாவேகா அந்த நிர்வாகிகள், தாவேக்காவில் உள்ள அந்த நபர்கள் இறங்கி வேலை பார்க்கணும். இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை பார்த்தா more than 40 வரைக்கும் வரும். அவங்க அந்த இடத்துல போயிட்டு அதிமுகவுக்கு எங்கேயுமே கன்வே ஆகாமல், அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகாமல், இந்த திமுக ஓட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் ஓட்டுலாம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இங்கே மாறுனுச்சுன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க. இதில் பெரிய லாபம் என்னென்னா, அந்த தொகுதியில் ஒரு 20-25% யார் இருக்கிறாங்க கேட்டால் மீனவர் சமுதாய மக்கள். அந்த மீனவர் சமுதாய மக்கள் எல்லா வாட்டியும் அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் வந்துச்சுன்னு தெரியல. எல்லா வீட்லையும் தாவேகா கொடி பறக்குது. கடலில் போயிட்டு இருக்கு, போட்டு போயிட்டு இருக்கு, எல்லாம் தாவேகா கலர் அடித்து தாவேகா போட்டாக மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் மீனவர் சமுதாய மக்கள்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கடந்த காலங்களில் மீனவர் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஈஸியாக வெற்றி பெறுவாங்க. என்ற பெரிய ஒரு லம்பாக கொண்டு அவங்க போட்டுருவாங்க. அதில் என்னென்னா, அந்த ஊரில் பெரிய மீனவர் கிராமங்களில் ஒரு ஆள் தான் நாட்டாமையாக இருக்கிறாரு. அந்த நாட்டாமை என்ன சொல்கிறாரோ அதை தான் எல்லாம் ஓட்டாக போடுவாங்க. கடந்த வாட்டி ஒரு நாட்டாமை, இந்த வாட்டி நீங்கள்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும், அதிமுக தான் ஓட்டு போட்டுருந்தாங்க. இந்த வாட்டி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த ராமநாதபுரம் தொகுதியில் மொத்தம் 60,000 இளைஞர்கள் இருக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டுமே 60,000 பேர் இருக்கிறாங்க. பெரிய 60,000 பேர் இருந்தால் அந்த இளைஞரோட எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் ஓட்டு முழுக்க விஜய்க்கு போகுது. 90%க்கு மேலே விஜய்க்கு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் மீனவர் சமுதாய ஓட்டெல்லாம் விஜய்க்கு போகுதுன்னு சொன்னேன். இதில் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்கவே கண்மையாக வர ஓட்டு யார் ஓட்டுனா, பட்டியல் இன சமுதாய மக்கள் ஓட்டுருக்காங்களே அவங்க ஓட்டு பெரிய அளவில் விஜய்க்கு ஷேர் ஆகுது. எல்லா தொகுதிகளுமே, நாங்கள் பார்த்த தொகுதியிலுமே யாரை போய் கேட்டாலும் சரி 100க்கு ஒரு 95% மேலே எல்லாம் விஜய்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் கஷ்டப்படாமலே நான் சொன்ன ஒரு தொகுதியில் மீனவ சமுதாய மக்கள் ஓட்டையும் தலித் சமுதாய மக்கள் ஓட்டையுமே ஈஸியாக கொண்டு போயிடுறாரு. ஆக மொத்தத்தில் இந்த தொகுதி வெற்றி வாய்ப்புக்காக மிக எளிதாக இருக்குது. இதை அந்த ஏரியா நிர்வாகிகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலுமே இருக்கும். இந்த இடத்துல திமுகவா நாங்கள் போய் பார்த்த தொகுதியில் திமுக அப்படி இருக்குது, இன்னொரு தொகுதியில் அதிமுக அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த உட்கட்சி பூசல் இருக்குல்ல, அந்த பிரச்சனையை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக இந்த மைண்ட் மேப் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பெருவாரியான இடங்களில் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோ முழுக்க ஒரு தொகுதியில் எப்படி சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் பெரிய அளவில் ஜாதி அமைப்பாக தான் இருக்குது. நம்ம ஊர் அப்படிப்பட்டதாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுங்களா. நம்ம ஊரில் ஜாதி அமைப்பாக தான் கட்டமைப்பாக இருக்குது. நீங்கள் இதே கேரளா போனீங்கன்னா மதமாக பிரிஞ்சிருக்காங்க, நம்ம ஜாதியாக பிரிஞ்சிருக்கோம். இருந்தபோது நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்களேன். இந்த இடத்துல நம்ம ஜாதிய ரீதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஜாதியிலேருந்து விஜய்க்கு எத்தனை ஓட்டு கம்மியாகும், இந்த ஜாதியிலேருந்து எத்தனை ஓட்டு கம்மியாகும். இதே அதிமுகவிலையும் திமுகவிலையும் முன்னாடிலாம் ஜாதி பார்த்தா ஓட்டே போட்டாங்க. இந்த இடத்துல எல்லாருமே சொல்கிறோம் எங்காலும் நிற்கிறாருங்க, நாங்கள் எப்படி மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா விஜய்ன்ற ஒரு நபர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார், மதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனுஷனா விஜயை பாக்குறாங்க. இதுதான் விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ். அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, நாம் தமிழர் கட்சி ஓட்டு இல்லைங்க. நான் கேட்டதுல ஒரு 4 பேர் 5 பேரை தான் நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. அந்த இடம் அவ்வளோ வீக்கா இருக்கு. மொத்தமாக ஒரு 1 to 2% வரதே அந்த இடத்துல பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல மிக மிக செல்வாக்குள்ள நபராக இப்போ யார் இருக்காங்கன்னா தாவேகா. அங்க இன்னும் வேட்பாளரையும் போடலை, பிரச்சாரமும் பண்ணலை, இருந்தாலும் அங்கே டாப்ல இருக்குது அங்கே விஜய். இதே மாதிரி எல்லா தொகுதியிலுமே இருக்கு. இனி வரப்போற நேரங்களில் இந்த திமுக யார் அங்கே நிப்பாட்ட போகிறது? ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக யாரை நிப்பாட்ட போகுது, எந்த சமுதாயத்தை சார்ந்தவரை நிப்பாட்ட போறாங்க, அதிமுக யாரை நிப்பாட்ட போகுது, அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவருங்கிறத பொறுத்து தான் இந்த ஓட்டு விஜய்க்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன, உங்க தொகுதியில் எப்படி இருக்கு அப்படிங்கிற தாழ்மையான கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய இந்த வீடியோ வருவது நான் உங்கள் யங் தாத்தா.